ஆசீர்வாதத்திற்காகவும் ரட்சிப்பை காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஸ்தோத்திரம். Salvation is must for our children. நம்ம தான் அதை எம்பசைஸ் பண்ணணும். நம்பர் 2, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதை கற்றுக் கொடுக்கணும். இதற்காக ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக போராட நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். மூன்றாவது நல்ல எதிர்காலம். ஸ்தோத்திரம். அவன் படித்தாலும் படிக்காட்டாலும் கோடீஸ்வரனா இருக்கணும். அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் போகாட்டாலும் அவன் பெரிய கோடீஸ்வரியா இருக்கணும். அல்லேலூயா. இது எப்படி இருக்கு? அது அப்படிதான் இருக்கும். ஸ்தோத்திரம். அப்போ அது அந்த பையன் படிக்கவே மாட்டேங்க. கவலைப்படாத, நீ இந்த சபைக்கு வந்ததுனால உன் பிள்ளை நல்லா இருப்பான், உன் பிள்ளை நல்லா இருப்பா, கேரண்டி. படிப்பே ஏற மாட்டேங்கப்பா, படிப்பு இல்லாட்டாலும் அவன் நல்லா இருப்பான். அது எப்படி படித்தவன் பூரா 30,000 40,000 சம்பளம் வாங்குவான். இவன் படிக்காம பல லட்சங்கள் மாசம் மாசம் சம்பாத்தியம் பண்ணுவான். ஆமேன்னு சொல்றவங்க பிள்ளைகளெல்லாம் உடனே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாம். ஸ்தோத்திரம். படித்தான், படிக்கலை, சாப்பிட்டான், சாப்பிடலை, அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஸ்தோத்திரம். என்னைய மாதிரிலாம் நம்ம பிள்ளைகள் யாரும் படிச்சிருக்க முடியாது 12ஆம் கிளாஸ்லலாம். ஆனால் பாருங்க, ஸ்தோத்திரம், நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு ஆண்டோடைய கிருபை தான் காரணம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாலாவது ஆரோக்கியம். ஸ்தோத்திரம். ஆமாம். நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகளும் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமாம். எது சாப்பிட்டாலும் கல் மாதிரி அலையணும். ஸ்தோத்திரம். எந்த மழையில் அலைஞ்சாலும், எந்த தண்ணியை குடித்தாலும், எவ்வளோ வெயிலில் அலைஞ்சாலும், ஸ்தோத்திரம். ஆமாம். பிள்ளைகள் அப்படியே கிழங்கா அலையணும். ஸ்தோத்திரம். ஏன் கிழங்கா அலையணும்னு சொல்கிறேன்? மண்ணை தோண்டி உள்ளே புதைச்சி வச்சாலும் திரும்ப கிழங்கு மாதிரி வெளியே வரணும். ஏன் மண்ணை தோண்டி வச்சா மக்கிடுவானே, அவன் மக்க மாட்டான். ஏன்? அவன் கிழங்கு, ஐபிஏ கிழங்கு. அல்லேலூயா. திரும்ப தோண்டுனா உள்ள வச்சதை விட நல்ல பெருசாகி செழிப்பாக வெளியே வருவான். என்னடா மண்ணையே தோண்டி உள்ள மூடி வச்சாச்சு, குழி தோண்டி புதைச்சாலும் இவன் மறுபடியும் மேலே கொழுந்து விட்டு இலையை விட்டு வெளியே வாரானே. இங்க தோண்டி பாரு, தோண்டி பார்த்தா உள்ள புதைச்சதை விட குண்டா பருத்து இருக்கிறானே. இவன் யாரப்பா? இவன் ஐபிஏ ஆசீர்வாதத்தை வாங்கினவன், இவன் ஐபிஏ ஆசீர்வாதத்தை வாங்கினவள். அல்லேலூயா. ஆம். அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். என்னாலும் எப்படி இருப்பார்கள்? அவன் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதி பலவீனங்களையும் எதிர்த்து நிற்க நம்ம என்ன பண்ண வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நான் கற்றுக் கொடுக்குறேன். ஸ்தோத்திரம். நான் போராடி ஜெயிக்கிறேன். ஸ்தோத்திரம். வியாதி பலவீனங்களை, பிசாசு கொண்டு வருகிற வலி வேதனைகளை எதிர்த்து நின்று விசுவாச அறிக்கை பண்ணி நாம் ஜெயிக்கிறபடினால நாம் அந்த பழக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், இது வரைக்கும் யார்ட்டையுமே சொல்லலை. ஐயே நெஞ்சு வைக்கும், ஏன் எழுந்துங்க எனக்கு வருமா? இயேசுவின் நாமத்தினால போனா போ. அது என்ன எங்கே நீ வாழாட்டிக்கிட்டு இருக்க? நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய பயம் வரும். இயேசுவின் நாமத்தில் அதை கடிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அந்த ஆரோக்கியத்தின் பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளாக வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். எல்லாம் முடிஞ்சது. கடைசியில் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நிறைவேறணும்? தேவ சித்தம். அது பரலோகத்துக்கு போனால் ஆண்டவர் கேட்குற முதல் கேள்வி, பிதாவின் சித்தத்தின்படி செய்தாயா? இல்லை நான் நல்லா படித்தேன், சம்பாதிச்சேன், கலெக்டராக இருந்தேன், பாஸ்டருக்கு உதவியாக இருந்தேன், சண்டே ஸ்கூல் எடுத்தேன், நான் உன் மேலே வைத்த என் சித்தத்தை செய்தாயா? இல்லை நான் பேய துரத்தினேன், தீர்க்க தரிசனம் உரைத்தான், அற்புத அடையாளம் செஞ்சேன். ஸ்டாப் இட். பிதாவின் சித்தத்தை செய்தாயா? திரும்ப திரும்ப நம்ம பழைய ரெக்கார்டு மாதிரி ஏதாவது பேசிட்டு கூடாது. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை நம்ம பிள்ளைகளை அறியணும். நாம் அவர்கள் அறிவதற்கு உதவி செய்யணும். அந்த தேவ திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினவர்களாய் பரலோகத்தில் நிற்கணும். இந்த 5வது ஆசீர்வாதம் பரலோக ஆசீர்வாதம். பரலோகத்தில் போய் நிற்கும்போது கேட்கப்படுற கேள்விக்கு, ஆமாம் ஆண்டவரே, நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தேன், நான் உங்கள் சித்தத்தை பரிபூர்ணமாக செஞ்சேன் என்று சொல்லும்போது உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக இருக்கும்படியாக ஆண்டவர் உன்னை தன்னோடு அழைத்து கொண்டு போவார். எல்லாத்தையும் செஞ்சு உலகத்தில் கொடி கட்டி பறந்து எதை மிஸ் பண்ணிடக்கூடாது? எதை மிஸ் பண்ணிடக்கூடாது? பரலோகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது.
இந்த 5 ஆசீர்வாதத்துக்குள்ள உலக பிரகாரமான ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஸோ இந்த 5 நீங்கள் குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு தெரியும், நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இதை கேட்கிற எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் போகட்டும். சபையின் மேலே உள்ள ஆசீர்வாதம் அது சந்ததிகளின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. There is a guarantee for every children, those who are in this IPA church. அவங்க திருவைநாபுரம் சபையை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், கொக்கரோணம் சபையை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், வண்ணார்பேட்டை சபையை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், திருச்செந்தூர் சபையை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், நம்ம கிளை சபைகள் ஆலங்குளம் தென்காசி சபையை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். நம்ம சபையின் மேலே வைத்த ஆசீர்வாதம், the blessing which was upon this IPA church is the generational blessing. அல்லேலூயா. ஆமாம், நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. உங்களுக்கு தெரியல உங்கள் மேலே என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஸ்தோத்திரம். ஆமாம், ஒருத்தங்க சண்டை போட்டு கோவிச்சுட்டு போனாங்க நம்ம சபையை விட்டு. திரும்ப வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் 2 பிள்ளைகளும் வம்பா போயிட்டாங்க பாஸ்டர், இப்படி சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நீ இந்த சபையில் இருக்கிற வரைக்கும் உன் பிள்ளைகளுக்கு ஒரு கேடும் வராது. நீ வேலி அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ளே இருக்கிற, நீ மறைவு கட்டப்பட்ட ஊற்றாக இருக்கிற, உனக்கு ஒரு கேடு வராது. ஸ்தோத்திரம். ஏன்னா இங்கே அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், லாபமோ நஷ்டமோ, வாழ்வோ தாழ்வோ, கண்ணீரோ களிப்போ, ஸ்தோத்திரம். ஆமாம், நீ நின்று பாரு. ஸ்தோத்திரம். நின்று பாரு. ஸ்தோத்திரம். நீ கோடி கோடியாக சேர்த்து வச்சாலும் அது உன் பிள்ளைகளுக்கு கேரண்டி கிடையாது. ஆனால் இந்த வேலி அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ளே இருக்கிறபடினாலே உன் சந்ததிகளுக்கு, நாட் ஒன்லி ஃபார் யுவர் சில்ட்ரன், ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும், ஸ்தோத்திரம், இந்த ஆசீர்வாத ஊற்றிலிருந்து தாகம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் இந்த சபையின் மேலே கர்த்தர் ஊற்றின ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இந்த சபை தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றி கொண்டிருக்க அந்த ஆசீர்வாத ஊற்று அதற்காக திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த அந்த அழைப்பை நிறைவேற்ற ஸ்தோத்திரம். அந்த அம்மா வந்து பிரசங்கம் பண்ணாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. அந்த அழைப்புக்குள்ளே தான் உங்கள் ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், உங்கள் ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? அந்த அழைப்புக்குள்ளே தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சபைக்கு என்ன அழைப்பு? சபைகளை ஸ்தாபிக்கிற அழைப்பு. ஸ்தோத்திரம். சுவிசேஷ ஊழிய அழைப்பா, தீர்க்க தரிசன அழைப்பா? ஸ்தோத்திரம். ஆமாம், சில சபைகளை தீர்க்க தரிசன அழைப்பு உள்ள சபைகள் இருக்கும், நல்லது. ஸ்தோத்திரம். அதை நம்ம குறை சொல்லலை. அவங்க தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் என்ன செய்யட்டும், மூவ் ஆகட்டும். ஸ்தோத்திரம். ஆமாம், இந்த நடுவில் ஒன்று சொல்ல மறந்துடும். என்னது? அபிஷேகம். ஸ்தோத்திரம். யாராவது சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் அனாயிண்டிங்? வாட் இஸ் we know that calling, அழைப்பு. we just know the blessing, ஆசீர்வாதம். then what is anointing? அபிஷேகம்னா என்ன? இன்னைக்கு சொல்லித்தாரேன். ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கோங்க. ஸ்தோத்திரம். ஆமாம், அழைப்பை நிறைவேற்றக்கூடிய சக்தி. வெரி சிம்பிள். ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு அழைப்பை வச்சாரே, அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கான சக்தி தான் அபிஷேகம். வெரி சிம்பிள். ஸ்தோத்திரம். உங்கள் மேலே உள்ள அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு பலத்தை தருவார், சக்தியை தருவார். ஸ்தோத்திரம். அந்த சக்திக்கு பேர் தான் என்னது? சிலருக்கு அழைப்பு என்னன்னு தெரியும், ஆனால் அதை நிறைவேற்றுவதற்குரிய சக்தி இருக்காது. சிலருக்கு சக்தி நிறைய இருக்கும், என்ன அழைப்புனே தெரியாது. ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டில் பெப்பர்னு ஒரு நாய் இருந்தது. சக்தி நிறைய இருக்குது, இங்கிட்டு ஓடும் அங்கிட்டு ஓடும், மேலே யாரும் கீழே. நாங்களும் இதுக்கு கால் வலிக்காதா? இந்த ஓட்டம் ஓடுதே, மேலேயும் கீழேயும் ஒரு நாளைக்கு 100 தடவை ஏறி இறங்குதே, இதுக்கு கால் வலிக்காதா? நம்மளை விட சின்னதாக தானே இருக்குது இதுக்கு கால். அதுக்கு சக்தி இருக்குது, ஆனால் என்ன இல்லை, அது என்ன அழைப்புங்கிறதே தெரியல. ஸ்தோத்திரம். அது தன் சக்தியை வேஸ்ட் பண்ணுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம், உங்கள் சக்தியை உங்கள் அழைப்பை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்த வேண்டும். அல்லது மாற்றி சொல்கிறேன், அழைப்பை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கடந்த 1 மாதம் ஃபுல்லாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப
நீங்கள் புறப்பட்டு போகணும், சுவிசேஷம் அறிவிக்கணும் சொல்கிறேன்னா, இந்த மே மாதம் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இந்த 31ஆம் தேதி நேற்று ராத்திரி கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. நீ இவ்வளவு சொல்கிற, ஒருத்தனும் புறப்பட்டு போன மாதிரி, ஒருத்தையும் புறப்பட்டு போய் ஒரு புது ஆத்மாவை கூட்டிட்டு வந்துட்ட பாசிட்டர்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமாம், இல்லை தான். ஆமாம். இப்போ என்ன ஆண்டவரை, ஏன் நான் இவ்வளவு சொல்கிறேன்? ஸ்தோத்திரம். அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு ஒரு சக்தி தேவை. அதுக்கு பேர் தான் என்னது? அபிஷேகம். ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு கடைசியில், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் ஞானஸ்நானம் கொடுத்து எல்லாரையும் கொண்டு சபையில் சேருங்கன்னு சொல்லி உயிரோட எழும்பி திரும்ப வந்து என்ன பண்ணிட்டு போனார்? சொல்லிட்டு போனார். சரின்னு சொல்லி அவ்வளவு சீசர்களும் வேகமாக எல்லா துணிமணியும் எடுத்து வச்சு புறப்பட்டு போகலான்னு கிளம்பி பைய தூக்குற நேரத்தில் சுவிசேஷம் முடிஞ்சு அப்போஸ்தலர் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முடிஞ்சு அப்போஸ்தலர் ஆரம்பிக்கி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஒரு பயலும் எங்கேயும் போக வேண்டாம், எல்லோரும் பைய கிளவை, எல்லோரும் மாடியில் ஏறி எல்லாரும் என்ன செய்யுங்க? காத்துங்க. அல்லேலூயா. இயேசு சொல்லிவிட்டார், புறப்படுங்கள் அப்படின்னு சொல்லி தோமா முதற்கொண்டு இந்தியாவுக்கு வர்றதுக்கு என்ன செஞ்சாரு? பெட்டி படிக்கலாம் எடுத்து கிளம்பிட்டார். கிளம்பி ரெடியாகி பேகை தூக்கி பஸ்ஸில் ஏற போகிற நேரத்தில் இயேசு திரும்பியும் பூட்டிய அறைக்குள்ளே வந்து சீசர்களை பார்த்து சொல்கிறார், அவ்வளோ வெறும் பேக கிளவை, எங்கேயும் போக வேண்டாம். நீங்கள் சக்தி இல்லாமல் போனால் எல்லாம் என்ன ஆகி போயிடும்? வேஸ்ட்டாக போயிடும். அங்கே போய் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அவ்வளோ பேரும் மேல் வீட்டறையில் ஏறுங்கள். அல்லேலூயா. 1:4 வாசிக்க பாப்பா. அப்போஸ்தலர் 1:4. ஏற்கனவே மத்தேயு 28:18 நீங்கள் நல்லா வாசிருப்பீங்க, பல முறை வாசித்து உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக அதையும் நீங்கள் வாசித்தா நல்லாயிருக்கும். ஒரு ஆள் மத்தேயு 28:18-19 வாசிக்க பாப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கிளம்புங்கள் என்று சொன்ன இயேசு கிளம்பி ரெடியாகி ட்ரெஸ் எல்லாம் போட்டு சென்டெல்லாம் அடித்த உடனே டக்குன்னு பூட்டிய அறைக்குள்ளே வந்து அப்போஸ்தலர் 1:4 சொல்றாரு. வாசிங்க. 1:5 வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லவில்லை, கட்டளையிட்டார். பக்கத்தில் சொல்லுங்க, கட்டளையிட்டார். ஏன் ஆத்மா வர மாட்டேங்குது? ஏன் ஈச் ஒன்று கேட்ச் ஒன்று முடிய மாட்டேங்குது? இது என்ன ஒரு பெரிய கம்பு சுற்றுற வேலையா? அது ஈச் 1 இருந்தாலும் ஈச் 100 இருந்தாலும் அதுக்கு என்ன தேவை? சக்தி தேவை. சொல்லுங்க, சக்தி தேவை. இது ஒரு மாதிரி வேற அந்த சோப்பு ட்ரெஸ்காரங்க போய் சொல்கிற மாதிரி சொல்லிடாதீங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். பலன் தேவை. ஆமாம், கையை இறுக்கி இப்படி சொல்லுங்க, பலன் தேவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பலன், அந்த சக்தி, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய டேர்ம் தான் அபிஷேகம். அல்லேலூயா. நான் இப்போ பிரசங்கம் பண்ணலை, உங்களுக்கு நல்லா டீச் பண்ணுறேன். சின்ன பிள்ளைகளுக்கு கூட புரிய நினைக்கிறேன். நம்ம போய் ஊழியம் செஞ்சு ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வந்து ஞானஸ்தானத்துக்கு நேராக நடத்தணும்னா அதுக்கு என்ன தேவை? சக்தி தேவை, பலன் தேவை, அபிஷேகம் தேவை. நீங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசி உருண்டு பெறலுவது ஒரு விதமான அபிஷேகம். நான் அந்த அபிஷேகத்தை பற்றி சொல்ல, அதுவும் தேவை. ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிற அபிஷேகமோ உங்களுக்குள்ளே உங்களை அதிகாரப்படுத்தும்படியாய் உங்களுக்குள்ளே ஆண்டவர் வைக்கிற ஒரு அதிகாரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். போலீஸ்காரன் வீக்காக தான் இருப்பான், ஒல்லியாக இருப்பான். ஆனால் அந்த யூனிஃபார்மை மாட்டினா அங்கே ஒரு அதிகாரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை ஊற்றின உடனே நீங்கள் உருள்றீங்களோ, பிறல்றீங்களோ, அந்நிய பாஷை பேசுறீங்களோ, பற்பல பாஷை பேசுறீங்களோ, அதெல்லாம் 2வது 3வது. ஆனால் உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்த உடனே உங்களை பார்த்து பயப்படும் வழியான ஒரு சக்தியை கர்த்தர் உங்கள் மேலே வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? அது உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்குள்ளே அது இருக்குது. அதுதான் அழைப்பை நிறைவேற்றுவதற்கு உதவியாக இருக்கிறது.
சபைகளையே உருவாக்கணும்னா அட்லீஸ்ட் முதல்ல ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும் இல்லையா? அந்த ஆத்மா ஆதாயத்துக்கு அந்த சக்தி அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ நான் சொல்கிறேன், புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எதை பெற்றுக்கொள்ளணும்? அபிஷேகம், பேலன். பாஸ்டர், அது எங்கே பாஸ்டர் கிடைக்கும்? அபிஷேகம் எங்கே பாஸ்டர் கிடைக்கும்? இந்த சக்தி எங்கே பாஸ்டர் கிடைக்கும்? ஆராதனை 8:30 மணிக்குன்னா 9:15 வா, உனக்கு நல்லா உருட்டி தருவார். 8:30 மணி ஆராதனைக்கு அட்லீஸ்ட் 8:15 வந்து உட்காந்து சோத்திரம் போட்டுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? சக்தி கொடுப்பாரு. ஸ்தோத்திரம். ஆராதிக்கிறதுல ஒரு பலன் வரும் பாருங்க, அதுதான் உங்கள் மேலே உங்களை அதிகாரப்படுத்துகிற அபிஷேகம். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஆராதிக்கும் போது உங்களையும் அறியாமல் ஒரு பலன் உங்கள் மேலே என்ன பண்ணுகிறது? இறங்கி வருது. ஆராதிக்கும் போது உங்களையும் அறியாமல் ஒரு பலன் உங்கள் மேலே இறங்கி வருகிறது. அது ஸ்தோத்திரம், உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளேருந்து அது வேலை செய்யும். ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வசனம் பேசும்போது சத்தியம், போக வேண்டிய வழி தெரியுது. வசனம் கேட்கும்போது நடக்க வேண்டிய வழி இன்னதென்று தெரிகிறது. நிறைய பேருக்கு வழி தெரியும், புள்ளி வச்சா கோலம் போட்டுருவாங்க, வசனத்தை ஆரம்பித்தா முடிச்சிருவாங்க. எங்கே இருக்குன்னு பாஸ்டர் திணறுவார். ரோமர் 4:3 அப்படின்னு அவங்க டகடகன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வழி நல்லா தெரியும். ஆனால் தெரிஞ்ச வழியில் போவதற்கு என்ன இல்லை? பலன் இல்லை. காரணம், அந்த டிக்கெட்டை பூராத்தையும் எடுத்து செக் பண்ணி பாருங்க, பூரா 9:15 வந்து நிற்கும். எங்கள் பாஸ்டர் நல்லா பேசுவார், எங்கள் பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணுவார். அதனால் நான் நேராக எங்கே போயிடுறேன்? பிரசங்கத்துக்கு போயிடுறேன். ஆராதனை அது எனக்கு அது பாடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த பயில தப்பாக வேற வாசிக்கிட்டு இருப்பாங்க. சும்மா சொல்கிறேன்டா, இன்றைக்கி நல்லா வாசியடா. இந்த ஏன் நல்லா வாசித்தான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கீபோர்டு 1 லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கு. பழைய கீபோர்டில் புதுசு. இந்த மாதம் எங்கே தான் ஆண்டவர் ஊற்றுக்கண்ணை திறந்தாரோ தெரில. இந்த மாதம் மட்டும் நம்ம சபையில் லட்சக்கணக்காக புரண்டிருக்கு. ஆனால் என் கைக்கு ஒன்றுமே வரல. அதான் ஒரு பெரிய அற்புதம். இந்த மேலே ஒருத்தர் வந்தார், காசே வாங்காமல் லைட்டை மாட்டுறாரு, வசனத்தை மாட்டுறாரு, சிலுவையை மாட்டுறாரு. இன்னும் அடுத்தது ஒரு சவுண்டு வசனம் சொல்கிறத கொண்டு போய் நான் மாட்ட போகிறேன்னு சொல்கிறாரு. துட்டு இல்லையா, நான் சபையிலேயே ஒன்றும் அறிவிப்பு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி பார்க்கேன். துட்டெல்லாம் நீங்கள் அடுத்த மாதம்லாம் தர முடியாது. சரி அதுக்கு அடுத்த மாதம் தாங்க. என்ன, நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் ஒன்றை மாட்டணும்னு நினச்சிட்டாருன்னா அது எத்தனை லட்சமாக இருந்தாலும் அவரே கொண்டு நினச்சிவார் போல இருக்கு. மாட்டி விட்டு நம்மளை அழகு பார்க்கறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. உங்கள்கிட்ட நான் லைட்டு போட்டதுக்கு துட்டு கேட்பேன்னு சொல்லி இப்போ யாரும் பயப்படாதீங்க. கொடுத்தா கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கொடுக்காட்டா கொடுக்க வைப்பார். ஏன்னா என் அபிஷேகம் அப்படி. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள். சரி, இங்கே கதைக்கு வருவோம். ஆமாம், பாருங்கள். ஆராதனையை மிஸ் பண்ணால் யூ ஆர் மிஸ்ஸிங் த ஸ்ட்ரென்த். பலனை மிஸ் பண்ணுறீங்க. அப்போ பாஸ்டர் பொய்யே சொல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் பாஸ்டர். ஆனால் டப்புக்குன்னு பொய் வருது பாஸ்டர். நீ எப்போ ஆராதனைக்கு வர்றதுன்னா அடுத்த கேள்வி கேட்கணும். எங்களுக்கு தெரியும், இந்த டாக்டர்கிட்ட போய் இந்த கால் ரொம்ப வலிக்கு பாஸ் அப்படின்னா அவங்க வேறு ஏதாவது ஒன்று சம்மந்தம் இல்லாமல் ஒன்று கேள்வி கேட்பாங்க. கால் வலிக்கும் அதுக்கும் என்ன, இதை சொல்லு, நான் கால் வலி எதுக்கு வருதுன்னு சொல்லிடுறேன். அது மாதிரி ஆமாம் பாஸ்டர், என்னால் பாவம் செய்யக்கூடாது நினைக்கிறேன் பாஸ்டர். ஆனால் டப்புக்குன்னு பாவம் செஞ்சிடறேன் பாஸ்டர். நீ ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வருகிறாய் பாஸ்டர்? அது ஒரு 9 வரைக்கும் வந்துடும் பாஸ்டர். அப்புறம் அப்படி தான் நீ திரும்ப விழுவேன். உனக்கு பலன் தான் இருக்காதே. 8:30 மணி ஆராதனைக்கு 8:15 வந்து நீ ஆராதிச்சன்னா ஒரு தேவ பலன் உன்னை நிரப்பும். ஸ்தோத்திரம். இனிமே அந்த ஜப குறிப்பெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஜெபிக்கவே முடியல பாஸ்டர், உனக்கு பலன் இல்லை. நீ எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு வரணும்? எத்தனை மணிக்கு வரணும்? 8:15 அப்படி சொல்லு. எனக்கு அது கேட்டுச்சு. யாரும் 8:30 என்னன்னு தெரில. ஆமாம், 8:30 மணி ஆராதனைக்கு என்னைக்கு ஒரு சபை 8:15 உட்காந்து சோத்திரம் போட ஆரம்பிக்கும், அந்த சபையை பார்த்து பிசாசு பயப்படும். 8:30 மணி ஆராதனைக்கு ஒரு சபை பாஸ்டரே வராட்டாலும் ஆவியானவர் வந்து அங்கே அசைவாடுவார், உலாவுவார். அங்கே சோத்திரம் பண்ணுகிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார்.
ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். உயிரை கொடுத்து ஆராதிக்கிறது நான், தண்ணியை மடக்குன்னு குடிக்கிறது நீங்கள். சரி போ, நான் எவ்வளோ மாறிட்டேன் தெரியுமா? இப்போ இவங்களெல்லாம் எவ்வளோ மன்னிச்சு விட்றேன். இந்த ஜூன் 1 நிறைய தீர்மானம் எடுத்திருக்கேன். நேற்று ராத்திரி சரி ஆண்டவரே இந்த வழியை எடுத்து போடுங்கப்பா, ஒருத்தையும் நான் திட்டமாட்டேன்ப்பா, பூரா எங்கள் சபையில் பூரா யோக்கியமாக இருக்காளுவாப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, நான் தான்ப்பா பெரிய பாவி, இந்த மன்னிங்கப்பா, ஜூன் 1 நான் நல்ல பிள்ளையாக இருப்பேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு தீவும் திட்டமாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே அப்படியே கடன்னு குறைஞ்சிட்டு பார்த்துக்கோ. டே அப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனவரி 1 எடுத்த தீர்மானம்லாம் எவ்வளோ காற்றுல பறந்துட்டு. சரி 5 மாதம் முடிஞ்சு நாளைக்கு 1ஆம் தேதி பிறகு இன்றைக்காவது நல்ல தீர்மானங்கள் எடுங்க. நீங்களாக பார்த்து நல்ல தீர்மானம் எடுங்க. ஸ்தோத்திரம். நான் ஜனவரி 1 ஒழுங்காக எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ஆண்டவரே ஒழுங்காக காலைல 5 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, ஒழுங்காக பைபிள் படிப்பேன் ஆண்டவரே, சும்மா அந்த ரீல்ஸை தள்ளிக்கிட்டே இருக்காமல் ஆன்லைனில் போய் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. இப்போல்லாம் இந்த ஆன்லைனுக்கு பேர் கூட இருந்தாலும் ஜெபம் பண்ண வர்றதில்லை. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனை எடுக்க சம்மந்தம் இல்லாத ஒரு புது நம்பரை வந்து கூப்பிட்டா, ஹலோ பாஸ்டர் கூப்பிட்டாரு, பாஸ்டர்மா கூப்பிட்டாங்க, அல்லது பொறுப்பில் இருக்கவங்க கூப்பிட்டாங்கன்னா என்ன செய்யறதில்லை, ஃபோனை எடுக்கிறதே இல்லை. சம்மந்தம் இல்லாமல் புதுசாக ரோட்டில் வர்ற இந்த நம்பர் கொஞ்சம் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ நாங்கள் இப்போ அந்த ஐடியா பண்ணியிருக்கோம். எவ்வளோ இந்த ஆன்லைன் டைமில் ஒழுங்காக ஜெபம் பண்ண வரலன்னா நான் கீழே இறங்கி வந்து ரோட்டில் நிற்பேன். இந்த குளிக்க போகிறேன், ஏன்னா சொருவிட்டு வருவான், ஏதோ பட்டன் ஏதோ ஒரு நம்பர் போய மாட்டேன், கொஞ்சம் அடித்தானோ அவன் அடிப்பான். அது அவன் ட்ரூ காலரில் என்ன மூக்கம்மா அப்படின்னு வரும். எவ்வளோ ஒரு மூக்கம்மா கூப்பிட்றான்னு அவன் எடுப்பான் பாரு, சிக்கனா இருந்தாக்கல. ஏண்டா பாஸ்டர் கூப்பிட்டா எடுக்க மாட்டுக்க, மூக்கம்மா கூப்பிட்டா. ஆமாம், இந்த ரோல்ஸை தள்ளி விட்றதெல்லாம், ரோல்ஸா அது பேர் என்னது, ரீல்ஸ், அவங்க சொல்லக்கூட தெரியல. நிறுத்திட்டு தீர்மானம் எடுங்க. ஜூன் 1 ஒழுங்காக ஆன்லைன் ப்ரேயரில் போய் நான் என்ன செய்வேன், தூங்கினாலும் ஆன்லைனில் ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன செய்வேன் ஆண்டவரே. ஜெப சத்தத்திலேயே நீங்கள் வாழ்ந்து பாருங்க, உங்களையும் அறியாமல் ஒரு தேவ பலன் உங்களை நிரப்பும். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றோடு முடிவடைவதில்லை, அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பேலன்ஸ் செய்ய போகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த மே மாதத்திற்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. மே மாதம் முடிஞ்சிட்டு, அதனால் மே மாதம் சொன்ன வாக்குத்தத்தம் முடிஞ்சிட்டு இல்லை, மே மாதம் முடியலாம், ஆனால் மே மாதம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஒரு நாளும் முடிவடையாது. அல்லேலூயா. ரொம்ப சோர்வாக இருக்கீங்களா, கண்ணை கெட்டுற மாதிரி இருக்கா? எனக்கு முழிச்சிருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறவங்கள விட தூங்குறவங்களுக்கு பிரசங்கம் பண்ண ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏன்டா இப்படி பிடிக்குன்னு பார்த்து பைபிளை வாசிக்கும் போது தான் தெரியுது, அப்போஸ்தலர்கள் எல்லாருக்குமே அப்படி தான் பிடிச்சிருக்கு. ஸ்தோத்திரம். ஒருத்தன் படிக்கட்டில் உட்காந்து தூங்குறான்னு தெரிஞ்சும் திரும்ப வலிய ரொம்ப நேரம் இழுத்து ஒருத்தர் பேசிட்டு இருக்கார், அவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். கடைசியில் இவர் இழுக்கிற இழுப்பை அவன் தாங்க முடியாமல் மேலே மாடியில் கைப்பிடிச்சவரில் உட்காந்து பிரசங்கத்தை கேட்டவன் அந்த ஆக்கில் மலர்ந்து மாடியிலேருந்து கீழே விழுந்து கழுத்து ஒடிஞ்சு ஆள் அவுட்டு. ஆமாம், ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தால் ஐயோ கீழே விழுந்து செத்துட்டான் சொன்னோன்னா இவர் பிரசங்கத்தை நிப்பாட்டிட்டு திரும்ப கீழே இறங்கி போய் அவனுக்கு ஜெபம் பண்ணி அவனை உயிரோட எழுப்பி திரும்ப மேலே கொண்டு உட்கார வச்சு திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. அதுதான் அப்போஸ்தல அபிஷேகம். அல்லேலூயா. ஆமாம், உண்மையிலே கர்த்தர் என்னைய ஒரு அப்போஸ்தலனா இந்த சபையில் வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம மாடியில் சர்ச் இருக்கும்போது 2 சம்பவம் நடந்தது. ஒன்று, அந்த வெள்ளை சேலை கட்டின பாட்டி இங்கேருந்து மேடலேருந்து பார்த்தா, அந்த பக்கம் மேடலேருந்து இங்கிட்டு பார்த்தா எனக்கு வலது பக்கத்தில் அந்த பாட்டி எப்போ உட்காந்துருக்கும். ஒரு நாள் எல்லோரும் என்னைய பிரசங்கத்தில் கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி அந்த வாசலுக்கு வலது பக்கத்தில் உட்காந்துருக்கு. எப்பவும் அது சிலருக்கு பெர்மனண்ட் இடம் ஒன்று, அந்த ஃபேனுக்கு நேரம் ஒரு இடத்த வச்சுருப்பாங்க, அந்த 2க்கு 2 அந்த இடத்துல வந்து வேறு யாராவது உட்காந்து இடித்து தவிர்த்து நடுவில் வந்து உட்காந்தா தான் அவங்களுக்கு அன்றைக்கி பிரசங்கத்தை கேட்ட மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அந்த வெள்ளச்சாலை லட்சுமி பாட்டிக்கு அந்த வாசலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தாதான் அவங்களுக்கு அன்னைக்கு. அதே மாதிரி அந்த பாட்டி உட்காந்துருக்கு. எல்லாரும் என்னையை ஃபேஸ் பண்ணி பிரசங்கத்தை கேட்டுறேன். நானும் வல்லமையாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டே அந்த பாட்டியை கவனிக்க, இப்படி ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்த பாட்டி திடீர்னு அப்படியே நெஞ்சை பிடிச்சி அப்படியே சாயுது. இப்போ எனக்கு பிரசங்கம் ஓடுமா?
ஏ பாட்டி அப்படின்னு ஸ்டேஜ்லேருந்து குதித்து ஓடி வந்து பாட்டியை பக்கத்தில் தூக்கி வச்சா பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகுது, கண்ணெல்லாம் மேலே குத்தி போகுது. ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். இந்த ஐத்துகு என்ற வாலிபன் பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும்போதே செத்த மாதிரி பாட்டி இப்படி போகுது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த உயிர் எங்கே வச்சு போகக்கூடாது, சர்ச்சில் வச்சு போகக்கூடாது. இயேசு பாட்டின்னு 2 உலுக்கி. ஸ்தோத்திரம். ஆமாம், அவங்களுக்கு அன்னைக்கு பண்ண ஜபம் திரும்ப அந்த பாட்டியை செஞ்சுட்டு முழிச்சு எழும்பி தெளிவாயிட்டு தண்ணி எடுத்து கோரி கொடுத்து குடிங்கன்னு சொல்லி அந்த பாட்டி குடித்து முடிச்சதுக்கப்புறம் தெம்பாக வந்து உட்காந்து, அதுக்கப்புறம் திரும்ப நான் பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போன பார்த்தோம். அப்படி நீங்கள் பிரசங்க நேரத்தில் தூங்கினா இல்லை, செத்தா கூட உங்களை மறுபடியும் உயிரோட எழுப்பி பிரசங்கம் பண்ணக்கூடிய பாஸ்டர்ட்ட வந்து உட்கார்ந்துருக்கீங்களாக்கும். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். திரும்ப சொல்லுங்க பார்ப்போம். நான் உங்கள் மேல் அல்லேலூயா. இந்த வசனத்தில் 3 காரியம் இருக்குது. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தில் நமக்கு சொல்கிறாரு, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து. ஸ்தோத்திரம். ஒரு கோழி தன் குஞ்சுகளை மேய விடும்போது, ஸ்தோத்திரம், என்னதான் அங்கே பார்த்து இங்கே பார்த்து குப்பையை கிளறிட்டு இருந்தாலும் எங்கே கழுகு வந்து தன் பிள்ளைகளை தூக்கி விடுமோ என்று ஒரு கோழி தன் குஞ்சுகளின் மேலே என்னவா இருக்குமா? கவனமாக இருக்கும், கண்ணோக்கமாக இருக்கும். அப்படியே ஒரு கழுகு வந்தாலும் அந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் பறந்து கழுகை அடித்து பிடித்த குஞ்சியை அந்த கழுகு கீழே விட்டுட்டு போகும் அளவுக்கு அந்த குஞ்சுகளின் மேல் ஒரு கோழி கண்ணோக்கமாக இருக்குமானால், கர்த்தர் இந்த மே மாதத்தில் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, நான் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருப்பேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த வார்த்தை இன்னையோட முடியாது. 31ஆம் தேதியோடு அவர் கண்ணோக்கிறத முடிச்சிருவார். நாளைக்கு வேறு வாக்குத்தத்தம் இல்லை. அவர் சொன்னார்னா உங்கள் மரண பரியந்தம் அல்லது அவருடைய வருகை பரியந்தம் இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சொல்லி அனுப்புகிறாரு, நான் உன் மேலே கண்ணோக்கமாக இருப்பேன். ஒரு கோழி தன் குஞ்சுகளின் மேல் கண்ணோக்கமாக இருப்பது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளைய கையை பிடிச்சு ரோட்டை கடக்கும்போது அவன் எங்கே உருவிக்கொண்டு போக முடியாதபடிக்கு எப்படி அவனுடைய பிடி இருக்குமோ, அதுபோல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேல் கண்ணோக்கமாக இருக்கும்போது இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் அந்த பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு பிரித்து கொண்டு போக முடியாது. ஸ்தோத்திரம். எந்த பிசாசா, எந்த செய்வினையோ, எந்த பாவமோ, எந்த சாபமோ ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல கண்ணோக்கமாக இருக்கும்போது ஆண்டவருடைய பிடியிலிருந்து அந்த மனிதனை பிரித்து கொண்டு போகக்கூடிய சக்தி இன்னும் ஒன்று இந்த பூமியில இல்லை. அல்லேலூயா. இந்த பூமியிலிருந்து நிறைய பேர் அவரை கண்ணோக்குவாங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஸ்தோத்திரம். அது பெருசு இல்லை, அதுவே பெருசு. ஒரு மனுஷன் இந்த பூமியிலிருந்து கர்த்தரை அறிந்து அவரை கண்ணோக்கினால் அதுவே பெருசு. ஆனால் அதை விட பெருசு ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? அவர் பூமியிலே ஒருவனை ஒருத்தியை கண்ணோக்கி பார்ப்பது அதை விட பெருசு. அல்லேலூயா. ஆயிரமான மக்கள், லட்ச மக்கள் இந்த பூமியில இருந்து கர்த்தரே இயேசுவே அவரை நோக்கி கண்ணோக்கி கூப்பிடலாம். ஆனால் பரலோகத்தில் உட்கார்ந்து எனக்கு பிரியமான ஒரு பிள்ளை இருக்கான், எனக்கு பிரியமான ஒருத்தி இந்த ஊரில் இருக்கா, அந்த கிராமத்தில் இருக்கா, அந்த சபையில் இருக்கான்னு சொல்லி அவர் யாரையாயிலும் கண்ணோக்கி பார்த்தால் அவர்கள் அதிக பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் இந்த 2வது டிகிரியில் தூக்கி வச்சு பார்க்குறார். நீங்கள் அவரை கண்ணோக்குவதை விட அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பாரானால் இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் அவருடைய கைகளிலிருந்து உங்களை பிரித்து கொண்டு போக முடியாது. எந்த பிசாசு, எந்த பாவமோ, ஸ்தோத்திரம்,
எதுவும் உங்களை கர்த்தருடைய கையிலிருந்து உருவிவிட முடியாது. ஏனென்றால் இந்த 2026 மே மாசத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன் மேல கண்ணோக்கமாக இருப்பேன். அல்லேலூயா. அப்படி கண்ணோக்கணும்னா அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் அவர் உங்கள் மேல் நினைவாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இதுதான் வெளிப்பாடு. அப்படி அவர் கண்ணோக்கணும்னா, ஒரு ஆளுக்கு நான் ஃபோன் பண்ணணும்னா முதல்ல அவரை நான் என்ன செய்யணும்? நினைக்கணும். ஐயோ நான் அவருக்கு ஃபோன் பண்ண நினச்சேன், அப்படி நினச்சாதான் நான் அவரை நோக்கி என் ஃபோனை என்ன செய்வேன்? எடுத்து அவருடைய கான்டாக்ட் எடுத்து அவரை கூப்பிடுவேன். அவரை நினைக்கணும். ஸ்தோத்திரம். நினைக்கணும். உங்களை ஒருத்தர் கண்ணோக்கணும்னா முதல்ல உங்களை அவர் என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். நான் சொல்கிறேன், உங்களை கண்ணோக்குவது மாத்திரமல்ல, அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள், கடைசி வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 2:25 யாத்திராகமம் 2:25 வாசிங்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை என்ன செஞ்சாரு? கண்ணோக்கினார். 430 வருஷம் கண்டுக்காம விட்ட இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு குறிக்கப்பட்ட காலம் வந்தபோதோ அவர் கண்ணோக்கினார். நான் சொல்றேன், 2026 மார்ச் வரைக்கும், ஏப்ரல் வரைக்கும் நீங்க எப்படியோ, நீங்க யாரோ. ஆனா 2026 மே மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் உன் மேல கண்ணோக்கமாக இருப்பேன். அல்லேலூயா. என்றைக்கு கர்த்தருடைய கண்கள் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் நோக்கமாய் திரும்பியதோ அன்றைக்கே கர்த்தர் அவர்களை நினைந்தருளினார். அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கு வாசிங்க. தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். உங்க மேல கண்ணோக்கமாய் இருந்தா அதுக்கு அப்புறமும் அவர் என்ன செய்யறாராம்? நினைக்கிறாரு. நான் முதல்ல என்ன சொன்னேன்? கண்ணோக்கிறதுக்கு முன்னாடி அவர் உங்களை நினைக்கிறாருன்னு சொன்னேன். ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? கண்ணோக்கினதுக்கு அப்புறமும். அப்ப நாளைக்கு ஜூன் மாசம் பிறந்தாலும் அவர் உங்கள் மேல் நினைவாக தான் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப பாச ஏப்ரல் மாசத்துல அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. 24ஆம் வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இப்ப கண்ணோக்கிறதுக்கு முன்னாடியும் என்ன செய்யறாரு? நினைவு கூறுகிறார். கண்ணோக்கினதுக்கு அப்புறமும் என்ன செய்கிறார்? நினைந்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஒரு ஆளை கண்ணோக்கணும்னா, ஒரு ஆள் மேல கண்ணு வச்சுட்டாருன்னா அவங்க மேலேயே அவர் நினைவாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ சபையே, உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்கிற ஒரு நல்ல வார்த்தை, கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார், ஆனபடியினால் அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். இதை மாற்றியும் சொல்லலாம், அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறபடியினால் அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். சிலருடைய ஜெபம், ஆண்டவரே என்னை கொஞ்சம் திரும்பி பார்த்துடாதீங்க, என் சேட்டையெல்லாம் உமக்கு தெரிஞ்சிடும், என் வண்டவாளமெல்லாம் உமக்கு புரிந்துவிடும், என்னைய கொஞ்சம் என்ன செஞ்சிடாதீங்க, பார்த்துடாதீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்ணுக்கு தப்பி சில மறைவிடங்களிலே அடைக்கலம் தேடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பாதாளத்திலே உன் படுக்கையை போட்டாலும், நீ வானத்துக்கு ஏறினாலும். அல்லேலூயா. ஆமாம் ஸ்தோத்திரம். இதுதான் நம்ம சிக்கிறது. இந்த சபையில் இந்த மே மாதம், அது 1ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ இப்படி ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லிட்டார்னா, நீங்கள் விரும்பினாலும் நீங்கள் விரும்பாட்டாலும் அவர் உங்கள் மேல் என்னவாகத்தான் இருப்பார். நீங்கள் ஆண்டவரே கொஞ்சம் கண்ணை மூடிக்கோங்க ஆண்டவரே, நான் கொஞ்சம் இந்த புரோட்டா கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஆண்டவரே, நான் அந்த அங்கே போயிட்டு வந்துடுறேன், இங்கே போயிட்டு வந்துடுறேன் ஆண்டவரே, கொஞ்சம் கண்ணை மூடிக்கோங்க ஆண்டவரே. நோ, நீ எங்கே போனாலும் நான் உன் மேலே என்னவா தான் இருப்பேன்? கண்ணோக்கமாக தான் இருப்பேன். இந்த கண்ணோக்கமாக இருப்பது பாசிட்டிவானதுக்கு மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், எங்கேயும் எப்போதும் அவர் நம்ம மேலே கண்ணோக்கமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். பிகாஸ் அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். அவர் உங்கள் மேலே நினைவாக இருக்கிறதுனால உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். எத்தனையோ வருஷம் அடிமைத்தனம், எப்பொழுது கர்த்தர் கண்ணோக்கினாரோ அப்பொழுது கர்த்தர் ஒரு இரட்சகனை எழுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையானார்கள்.
இந்த மே மாதம் இன்னைக்கு நீங்கள் முடிக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் ஒரு வாக்கு வாங்கிட்டு முடிக்க போகிறதுனால, நீங்கள் ஒரு தேவ வாக்கை வாங்கிவிட்டு இந்த மாதத்தை முடிக்கிறதுனால, தொடர்ந்து அடுத்த மாதம் ஆரம்பித்தாலும் கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாகவே இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ரெண்டாவது அந்த வாக்கு தத்துவத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. அவர் என்ன செய்வாராம்? பலுகவும் பெருகவும் பண்ணி. அதை அடுத்த மாதம் பண்ணட்டோன்னே, இப்போ அதை கொஞ்சம் ஒத்தி வைங்க. இப்போ அதுக்கு நேரம் இல்லை, பழுகிறது பெருகிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. மூணாவது போயிருங்க. உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அந்த யாத்திராகமம் 2:24 சொன்னார் பாருங்க, நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கையை நினைவு கூறுவது மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கை கொஞ்சம் ஆடி போய் இருக்குது, அசைஞ்சு போய் இருக்குது, அந்த உடன்படிக்கை கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் இந்த மே மாதத்தில் அந்த உடன்படிக்கையை என்ன பண்ணுவாராம்? ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். He will come and strengthen the covenant. ஸ்தோத்திரம். சில உடன்படிக்கை உடஞ்சி போய் இருக்குது. ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை என்ன செய்ய விரும்புகிறாரு? திரும்பியும் புதுப்பிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, காலைல 5 மணிக்கு எழுப்பி நான் ஜெபம் பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு செய்த உடன்படிக்கை தகர்ந்து போய் இருக்குது. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 52 வாரம் ஞாயிற்றுக்கிழமை செத்தாலும் சர்ச்சில் போய் செத்து கிடப்பேன் அப்படின்னு பண்ணின உடன்படிக்கை தகர்ந்து பால்காய்ப்பு வீட்டில் போய் நிற்கிது, சடங்கு வீட்டில் போய் நிற்கிது. ஆண்டவர் சொல்கிறாரு, புதுசாக ஒன்றும் உடன்படிக்கை போட போகிறதில்ல, நான் ஏற்கனவே செய்த உடன்படிக்கையை மறுபடியும் நான் என்ன செய்ய போகிறேன்? திடப்படுத்த போகிறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் நேற்று ஒரு கருப்பு இனத்தவர் செய்தி கொடுக்கும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறத நான் கவனித்தேன். Do you know why God calls people to serve him? ஆராதனைக்கு வரணும்னு ஆண்டவர் ஏன் தெரியுமா சொல்லி வச்சிருக்கிறாரு? எவர்கள் ஆராதனைக்கு வருகிறார்களோ அவர்களைத்தான் கர்த்தர் தன்னை கனப்படுத்துகிறவர்களாக எண்ணுகிறாராம். ஒருத்த ஆராதனையில் போய் நிற்கிறான் அப்படின்னா கர்த்தர் அவன்தான் தன்னை கனம் பண்ணுகிறான் என்று நினைக்கிறாராம். ஸ்தோத்திரம். என்னை மதிக்கிறான் இவன், நான் சொன்னேன் வான்னு சொல்லி என் வார்த்தையை கேட்டு என் சொல்ல கேட்டு மதித்து இவன் என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம். இங்கே நிறைய பேர் சில நேரங்களில் உங்கள் டயர்டு, நீங்கள் அப்படியே கொஞ்சம் சொக்கி சாய்வீங்க. ஆமாம், எனக்கு கோபம் வரும், ஆனால் கர்த்தருக்கு கோபம் வராது. எங்கள் வீட்டில் கிடந்து தூங்குறதுக்கு என் பிள்ளை எங்கே வந்து தூங்குறான்? சர்ச்சில் அந்த வடக்க பார்த்த காற்று நல்லா வரும்னு சொல்லி அந்த வெள்ளை கதவையும் திறந்து வச்சு அப்படியே அந்த காற்றுல அந்த ஒரு மிதப்பில், சரி ராசா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாயாக உழைச்சி இந்த ஞாயிற்றுக்கிழமை என் சமூகத்தில் வரும்போது உன்னை நான் நல்ல தாளாட்டி சீராட்டி தூங்க வைக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு டென்ஷனாக இருக்கும். ஆனால் அவருக்கு எப்படி இருக்குது? ரொம்ப பிரியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வந்து நிற்கிறத அவர் என்னவாய் கருதுகிறார்? கனமாய் கருதுகிறார். வந்து நிற்கிறத கனமாய் கருதுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் அம்மா பேச முடியல, வாயில் புண்ணு, சோமில்ல, வயசான முடியல, லாஸ்ட்டாக அங்கேவா என்னம்மா இல்லை அந்த பம்பாயில் அவன் சொந்தக்காரன் ஒருத்தன் பேரை சொல்லி சொல்லக்கூடாது, இல்லை அவன் வீட்டு கல்யாணத்துக்கோ சாவுக்கோ நீ போகாத. ஏம்மா இந்த நேரத்தில் போய் இப்படி சொல்லிகிட்டு இருக்க? எவ்வளோ உங்கள் அப்பா செத்ததுக்கும் அவங்க வரல. எப்படி இந்த நேரத்தில் பேச வேண்டிய பேச்சா? கழுதை ஏதோ பம்பாயிலேருந்து என்ன செய்ய முடியாது, வந்திருக்க முடியாது, போயிருக்க முடியாது. எங்களுக்கே பகை இல்லை. முக்கியமான மேட்ரு இதுக்கு பதிலாக ஏதாவது அங்கே ஒரு தென்னந்தோப்பு வாங்கி போட்டிருக்கேன், அது பத்திரம் முடிச்சு இந்த பீரோல் கடையில் வச்சுருக்கேன், எடுத்துக்கோன்னு சொன்னாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். எதை சொல்கிறா பாருங்க. எதாவது இந்த பம்பாயில் இருக்க சொந்தக்காரன்ட்ட கவனமாக இருந்துக்கோ, அவன் வீட்டில் சாவோ நல்லதோ பொல்லதோ போயிடாத. ஏம்மா எல்லாம் அவங்க அப்பா செத்ததுக்கு வந்து நிற்கிறத இந்த பெரிய ஆட்கள் பெருசாக என்ன செய்கிறாங்க? அந்த கல்யாணத்துக்கு நின்றுணும், அந்த செத்த வீட்டில் நின்றுணும். அதுக்காகவே நான் வந்துட்டேன்னு சொல்லி இந்த செத்த வீட்டில் ஒரு ப்ரெசன்ட் போடுவாங்க. சார் வந்துட்டேன், அவங்களும் சோத்திரம் சொல்லுவாங்க, இவங்களும் சோத்திரம். 2 கையும் ஒரு கான்டாக்டில் இணைஞ்ச உடனே நான் வந்துட்டேன், ப்ரெசன்ட் போட்டேன். உங்கள் அப்பா செத்ததுக்கு நான் வந்துட்டேன், உங்கள் அம்மா செத்ததுக்கு நான் வந்துட்டேன், ப்ரெசன்ட் போட்டேன். இப்படி இந்த ப்ரெசன்ட் போடுறத
இந்த பெரிய ஆட்கள் அவ்வளவு மனசில் ஒரு வஞ்சகமாக வச்சு பார்ப்பாங்கன்னா, அப்போ ஞாயிற்றுக்கிழமை நீ வர்றதையும் வராததையும் பெரியவர், மகா பெரியவர், அவர் கவனித்து நீ பிரசண்ட் போட்டதை அவர் பார்ப்பாரா மாட்டாரா? என்ன ஒரு மாதிரியா முழிக்கிங்க? ரொம்ப கவனிச்சு பார்ப்பார். அட நீ வந்ததுக்கு அப்புறம் நீ சேர்ல உட்கார்ற, கீழே இறங்கி உட்கார்ற, நீ தூங்கி விழுந்த, பக்கத்தில் உள்ளவள்கிட்ட கதை பேசுன, நீ அங்கே உட்காந்து பாஸ்டரையே நீ கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு இருந்த, அதெல்லாம் ரெண்டாவது மூணாவது. வந்தியா ஆண்டவர் நீ வந்து நிற்கிறத கனம் பண்ணுகிறார், இதனால் நீ என்னை கனம் பண்ணுகிறாய். வரலனா நீ என்ன கனவீனம் பண்ற. இல்லை ரொம்ப முக்கியமான வேலை, உனக்கு வேலை ரொம்ப பெருசாக போயிட்டுன்னு. இல்லை முக்கியமான ஒரு கல்யாணம், உனக்கு கல்யாணம் பெருசாக போயிட்டேனே. இல்லை ரொம்ப முக்கியமான சொந்தம், உனக்கு சொந்தம் பெருசாக போயிட்டேனே. அப்போ நான் உனக்கு பெருசாக இல்லை. உன்னை காலம்புறா வச்சு காப்பாற்றி, கொடுமையான வியாதிகளுக்கு உன்னை விலைக்கு பாதுகாத்து, கடுமையான விபத்துகளுக்கு உன்னை விலைக்கு பாதுகாத்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை நடத்திட்டு வரேன். உன் சொந்தம் உனக்கு பெருசாக போயிட்டேனே. ஞாயிற்றுக்கிழமை உன்னை பார்க்க நான் வந்து நிற்கேன், நீ என்னை பார்க்க வரல. கர்த்தரை தேடி வந்து நிற்கிறதிலே அவர் உங்களோடு செய்த உடன்படிக்கையை நீங்கள் காத்து நிற்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1000 வேலைகள் இருக்கலாம், 1000 பொறுப்புகள் இருக்கலாம், வந்து நின்று ஆண்டவரே நான் வந்துட்டேன்ப்பா, ஸ்தோத்திரம், அது அவரை கனம் பண்ணுகிற காரியம். நீ பிரசங்கத்தை கேளு, கேட்கல, காணிக்க போடு, போடலை, நீ வந்து என்னையவே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போ, அதுக்கு இருக்கு பலன் கூடும் குறையும், அது வேற ரெண்டாவது. ஆனால் வந்து நின்னா நீங்கள் சொல்லாமல் ஒன்றை சொல்லுகிறீர்கள், நான் வந்துட்டேன் ஆண்டவரே, வா மகனே வா. அதை வந்து நின்று ஆண்டவரே சோத்திரம், இந்த கையை அவர்கிட்ட வச்சுட்டு போயிட்டே வாசலில் நிற்பார் போல இருக்கு, வர்றவங்கெல்லாம் சோத்திரம் ஆண்டவரே அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா அதோட நீங்கள் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் அவன் அவன் கல்யாணத்துக்கு வந்துட்டான்ப்பா, அவன் சாவுக்கு வந்து நின்ட்டான்ப்பா, ஸ்தோத்திரம். வந்து நிற்கிறத கர்த்தர் கனமாய் கருதுகிறார், ஸ்தோத்திரம். வரலன்னா அது கொடும் பகையாய் மாறுகிறது. பிள்ளைகள் தலைமுறைகள் இனி அவன் வீட்டு வாசலை மிதிக்காத, நல்லது கெட்டதுக்கு போகாத என்று அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிற அளவுக்கு இந்த பெரியவர்கள் இந்த விஷயத்தில் இவ்வளவு ஆக்ரோஷமாக இருப்பாங்கன்னா, நான் இதை நெகட்டிவாக சொல்லலை, கர்த்தருக்கும் அந்த குணம் தான் இருக்குது, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் சரியாக ஓய்வுனால என்ன செய்யலையாம், ஆசரிக்கலையாம். அதனால் அவர் சொல்கிறாரு, தேசம் தன் ஓய்வின் வருஷங்களை அனுபவிக்கணும். அதனால் எல்லாம் புறப்பட்டு 70 வருஷம் எங்கே போய் அடிமையாயிரு, பாபிலோனில் அடிமையாயிரு. அப்போ தேசம் தன் ஓய்வின் வருஷங்களை ரம்யமாய் கடந்து போனது. எரேமியா சொல்கிறார், அந்த வேர்டு அப்படியே இருக்கும், தேசம் தன் ஓய்வின் வருஷங்களை ரம்யமாய் கடந்து போனது. ஏம்மா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட்டடிச்சதுக்கெல்லாம் சேர்த்து நீ என்னென்ன காரியம் செய்யணும்னு ஞாயிற்றுக்கிழமை வாயில் வருதானான்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டா சொல்ல வேண்டாமா, ஸ்தோத்திரம். ஏசு நாமத்தில் அப்படிலாம் ஒன்றும் நடக்க வேண்டாம். இவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒழுங்காக கர்த்தருக்கு வந்து பிரசன்ட் போட்டுருவாங்க ஆண்டவரே, அவர்களோடு செய்த உடன்படிக்கை அவர்கள் காத்து நிற்பார்கள் ஆண்டவரே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்காக தான் பரிந்து பேசுகிறேன், ஸ்தோத்திரம். என் கல்யாணத்துக்கு நான் மேடையில் நிற்கிறேன், ஒருத்தர் வந்தார், கேடிசி டயர் செக்ஷனில், தூத்துக்குடி டயர் செக்ஷனில், அவர் பேர் எசகிமுத்து, அந்த மாமா பேர். அவர் நேராக மேடைக்கு ஏறி வந்து என்கிட்ட வந்து ஒரு கவரை கொடுத்து, தம்பி உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், எனக்கு யாரும் பத்திரிக்கை கொடுக்கல, ஆனால் நம்ம தம்பி நான் எப்படி வராமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை கொடுத்தாரு பாருங்க. எனக்கு எவ்வளோ பேர் வந்து என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் தாண்டி அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டாயிட்டு, நீ வா மாமா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போய் நான் அவருக்கு கீழே போய் அவருக்கு சாப்பாடு உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து தான் அவரை அனுப்பினேன். ஏன் தெரியுமா, என்னை மதித்து நான் கூப்பிடாட்டாலும் என் உறவு வேணும்னு சொல்லி அவர் என் கல்யாணத்துக்கு நம்பிக்காரு. நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் பத்திரிக்கை கொடுக்க தவறிட்டேன். ஆனால் தம்பி ஏதோ ஒரு மறதியில் விட்டுருப்பார், அவர் நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்க மாட்டார், ஆனாலும் நம்ம தம்பி கல்யாணத்துக்கு என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு சொல்லி வந்தார் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஐபிஎஸ் சபையில் அவர் பேசப்படுகிறார். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார், அங்கே நம்ம கார்த்திகை மாதிரி சர்ச்சு தான் போகிறாரு. ஆனாலும் அந்த மாமா மனசில் இடம் பிடிச்சி நிற்காருன்னா
ஒரு நாள் என்னை மதிச்சு வந்து என் நல்லதுக்கு கெட்டதுக்கு என் கூட நின்னார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சந்திக்க வருகிற அந்த நேரத்தில் எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் நான் வந்து அங்கே நிற்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவரோடு செய்த உடன்படிக்கையை அவர் மறுபடியும் திடப்படுத்துவாராக. Casting out fear, hearts awakened by His embrace, as we see our God face